யூதர்களில் சிலர் வேத வாக்குகளின் கருத்தை அதற்கு உரிய இடத்திலிருந்து புரட்டுகின்றனர். இன்னும் உம்மை நோக்கி, நபியே, நீர் சொன்னதை நாம் கேட்டோம், ஆனால் அதற்கு மாறாகவே செய்வோம். இன்னும் நாம் கூறுவதை நீர் கேளும், நீர் கூறுவது செவியேறாது போகட்டும் என்று கூறி ராயினா என்று தங்கள் நாவுகளை கோணிக்கொண்டு பேசி சன்மார்க்கத்தை பழிக்கின்றனர். ஆனால் இதற்கு பதிலாக அவர்கள், நாம் செவியேற்றோம், இன்னும் உமக்கு நாங்கள் வழிபட்டோம், இன்னும் நான் சொல்வதை கேளுங்கள், எங்களை அன்போடு கவனியுங்கள், உன்வர்னா என்று கூறி பார்ப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் மிக்க நேர்மையாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய குஃப்ரின் நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகையால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். வேதம் வழங்கப்பட்டவர்களே, நாம் உங்கள் முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பி விடுவதற்கு முன்னே, அல்லது சனிக்கிழமையில் வரம்பு மீறிய அஸ்ஹாபு சப்த் என்போரை நாம் சபித்த பிரகாரம் சபிக்கும் முன்னே, உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கி அருளப்பெற்ற இவ்வேதத்தை குர்ஆனை நம்புங்கள். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பார். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள். நபியே, தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் கூறுவது போல் அல்ல, அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தம் ஆக்குவான். இது விஷயத்தில் எவரும் ஓர் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபியே, அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு இணை உண்டென்று பொய் கற்பனை செய்கிறார்கள் என்பதை கவனியும். இதுவே அவர்களுடைய பகிரங்கமான பாவத்துக்கு போதுமான சான்றாக இருக்கின்றது.